Hey guys, welcome back. Buddy. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஃபோனில் தான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். பட் அது கரெக்டாக வருமானதாங்கன்னு தெரில. சும்மா சும்மா டிஸ்கனெக்ட் ஆகிக்குது. என்னத்த சொல்ல, இத்தனைக்கும் இது ஒரு புது இயர்ஃபோன் தான். ஆனாலும் டிஸ்கனெக்ட் ஆகிறது எப்போ ஆகுதுன்னே தெரிய மாட்டேதுங்க. என்னத்த சொல்ல. சரி, ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். மொபைல் ஹோல்டர் மாட்ட வேற இல்லைங்க. மொபைல் ஹோல்டர் இருந்தால் கூட அதில் வச்சிருவேன். நான் அப்பப்போ செக் பண்ணிப்பேன். மொபைல் ஹோல்டரும் இல்லையா, ஸோ செக் பண்ண முடிய மாட்டுது. இப்போதைக்கு பேக் கேஸை கழட்டிட்டேன், வச்சு பார்ப்போம். எப்பா ராசா கவலை இருப்பா உள்ள அப்படியே வச்சிருக்கேன். எந்த பாதிப்பும் இல்லாமல் ஆடியோ நல்லபடியாக வரணுங்க. இப்போ வந்துட்டு அப்படியே சும்மா ஒரு சிறிய ரவுண்டு போயிட்டு வரலாம். அதுதான் இப்போ டெஸ்ட் பண்ணதுக்கு நாங்கள் போயிட்டு வந்தேன். கரெக்டாக வந்து நின்றுட்டு ஆடியோ செக் பண்ணலாம்னு நினச்சி செக் பண்ணோம். ஆடியோவே இல்லை. போடாங்க கொய்யால அப்படின்னு அடிச்சு பத்திடுச்சு. நீ யாரா அப்படின்ட்டு இப்போவாச்சும் ஆடியோ கரெக்டாக வரணும்னு நம்புகிறேன். நம்புறேன் இல்லை, வேண்டி கேட்குறேன்டா அந்த மைக்கிட்ட. அது ஒரு இயர்ஃபோன் தாங்க. ஆனால் பின் என்ன அளவுன்னு தெரியல. ஒழுங்கா ஃபோனில் நல்லா அழுத்தி இது இருந்தால் தான் வந்துட்டு காமிக்குது. லைட்டாக ஒன் சைடு டிவேட் ஆனாலும் வெளியே போட்டா அப்படின்ற மாதிரி அடிச்சு பத்திடுது. என்ன செய்ய சொல்றிய? நானும் சரி ஒவ்வொரு டைமும் ஓகே இந்த டைம் நம்ம வீடியோ எடுத்துடலாம், விளாக் எடுத்துடலான்னு செட் பண்ணால் கரெக்டாக அந்த டைம் தான் நம்மகிட்ட மைக் இல்லாமல் போயிடுது. மீன்ஸ் தட் இந்த மைக்குக்கு நான் என்ன வச்சிருக்கேனோ அது ஒர்க் ஆகாமல் போயிடுது. ஒயர்லெஸ் மைக்குன்னு ஒன்று வச்சுருந்தேன், அதுவும் பிடிங்கிட்டு போயிடுச்சு. அது அந்த பின்னோட சால்டரிங் விட்டுருச்சுங்க. ஸோ வந்துட்டு இப்போ திரும்ப இப்போ ஒரு இயர்ஃபோன் ஒன்று வாங்கி அதை பார்த்து யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு இயர்ஃபோன் ஒன்று இருந்துச்சு, ஒரு பழசு. ஸோ அது நல்லா சவுண்டு தான் ஆகும், ஜயமியோடது. ஸோ வந்துட்டு அதை பார்த்தேன். அப்பா அந்த இயர்ஃபோனை எடுத்து பண்ணலான்னு பார்த்தா அந்த இயர்ஃபோனும் வந்துட்டு ஒயரிங் விட்டுருச்சுங்க. ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்டு, ஒரு காருக்கும் பஸ்ஸுக்கும். ஸோ அந்த இயர்ஃபோன் விட்டுருச்சா. ஸோ சரி, இப்போ ஜெப்ரானிக்ஸில் ஒரு இயர்ஃபோன் இருந்துச்சு, சரி அதை வச்சு போகணும்னு நினச்சி அதை எடுத்துகிட்டு வந்தா அது லூஸ் கனெக்ஷனா என்ன அளவுன்னு தெரியல. பின் லைட்டாக ஒன் சைடு போனாலே டிஸ்கனெக்ட் ஆயிடுதுங்க. இப்போ என்னன்னா வந்துட்டு நானும் சரி ஒரு டைமாவது செட்டாக இருக்கும், ஒன்று பெர்ஃபெக்டாக கிடைக்கும், நம்ம ஒழுங்காக வீடியோ பண்ணதுக்கு செட் ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருந்தா ஒவ்வொரு டைம் எங்கிட்டாச்சும் வெளியே போகிறதுக்கு ஏதாவது இடத்துக்கு போக வேண்டி இருக்கும் லாங்காக. ஸோ அந்த டைம்லாம் சரி இந்த டைம் வீடியோ எடுத்துடலாம் நினைப்பேன். மைக்கு சொல்லி முடிஞ்சுது. அதே மாதிரி இப்போ நாளைக்கு ஒரு வேலை இருக்குது. நாளைக்கு லாங்காக ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. சரி, அதுக்காக தான் இன்னைக்கு இந்த இதை எடுத்து போட்டு டெஸ்ட் பண்ணி பெர்ஃபெக்டாக இருக்கும். சரி, நம்ம வந்துட்டு நாளைக்கு பக்காவாக கொடுத்துடலாம், ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்தா அது என்ன செய்கிற மைண்ட் செட்டில் தான் அது இருக்குது. எது என் மைக்கு. நேராக போயிட்டு இந்த பாலத்தை மட்டும் ஏறி இறங்கி ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். அதுக்கும் இங்கே போகிறதா இல்லைங்க, சும்மா இன்னைக்கு ஒரு வீடியோ கொடுக்கணும். ஏதாவது ஒரு வீடியோவே போடலையே, எல்லாமே ஷார்ட்ஸு எடிட்டாக போயிட்டு இருக்கேன். ஒரு வீடியோ லாங் வீடியோ போகணும்னு நினச்சி தான் இதை எடுக்கவே ஆரம்பித்தேன். சரி, சும்மா ஒரு நைட் டைம் அப்படியே சும்மா போவோம் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே கீழே இருக்க பாலத்தோடி போவோம். நம்ம 2 பாலம் வந்துங்க, இதான் நம்ம ரெட்டை பாலம், திருநெல்வேலி ரெட்டை பாலம். கீழே இருக்க பாலத்தில் போவோம். வீடியோவில் ஏதாச்சும் ஒன்று காமிக்கணும் முடியல உங்களுக்கு. கனெக்ட்லாம் இருக்குது. மைக்கு போனை கையில் எடுக்கிற வரைக்கும் கனெக்ட்ல இருந்தால் சந்தோஷம். வைசரை மாற்றிட்டேங்க. போன இதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கிளியர் வைசர் இல்லை, கலர் வைசர் இருக்கு. அதனால நைட்லாம் வீடியோ எடுக்க முடியாதுன்னு. வேணாச்சி வலியுடியா துண்டை போட்டுன்னு போறாரு. துண்டு வீட்டில் சிக்கினா என்ன பண்ணுவாரு கைஸ்?
அவ்வளோதாங்க. இந்த பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சின்னதாக ஒரு எடிட் பண்ணி போட்டிருப்பேன். மைக்கை மட்டும் எப்படியாச்சும் செட் ஆச்சுன்னா நாளைக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு உதவும் என்று நினைச்சுதாங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லை, ரோட சுற்றி இப்போ அந்த வழியாக வந்து திரும்ப இதே பாலத்தில் தான் ஏறுவேன். அப்படி ஜம்முன்னு இருக்காரா, ஏனாவது கணக்கு தெரியாம வந்து சொல்லிடுவோம். வேறதாங்க விட்ட நடிக்கிறோம். ஸோ இதை டெஸ்ட் பண்றதுக்கு நான் யோசிச்சு பாருங்க, ஒரு மைக்கும் ஒரு ஒரு வீடியோவை எடுத்து கொடுத்து பெர்ஃபெக்டா கொண்டு வர்றதுக்கு என்னென்ன பாடுபட வேண்டியதா இருக்குன்ட்டு நினைப்பீங்க. நேரா சும்மா வச்சுன்னு வண்டி அடிச்சுன்னு இருக்குது, பெட்ரோல் யார் போடுறா, வண்டி என்ன தண்ணிலே ஓடுது. இவரு எங்க இண்டிகேட்டர் போட்டு அப்படி போய் திரும்புறாரு. ஸோ வந்து மேல் பாலத்தில் ஏற்றேன், ஈரோடு போகலான்னு நினைச்சேன். ஒன்றில் நேராக அதே ஸ்பாட்டுக்கு போயிட்டு நின்றுட்டு வீடியோ செக், ஆடியோ செக் பண்ணணும். சரிச்சலா இருக்குங்க. நானும் சரி இந்த மைக்குக்கு தான் ஒரு வழியா பண்ணிட்டு இருக்கேன். எதுவுமே செட் ஆகிறதுனா நான் எங்கிட்ட போய் என்ன பண்றது தெரியுவேன். ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு கேமை வாங்கினா, கேமுக்கு எஸ்டி கார்டு வாங்கணும். நம்ம நேரத்துக்கு எஸ்டி கார்டோட ரேட்டு எகிரிருச்சு. எத்தனை 128 GB நினைக்கிறேன் நான் வச்சிருக்குது. அதுவே 3000 கிட்ட வந்துருச்சு. நல்ல வேலை அதை நான் வாங்கலாம், இன்னொருத்தவங்கிட்ட இருந்து எடுத்து வாங்கிக்கிட்டேன். ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டேன். சரி, சட்டுன்னு ஏதோ பையில இருந்து விழுற மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. பார்த்தா என் மொபைல் கேஸை கழட்டி வச்சிருந்தேன். அந்த பின்னு குத்து நான் ஒழுங்கா உட்கார மாட்டேதுன்ட்டு அதுதான் லைட்டாக அப்படியே ஒரு மூமெண்ட்டை கொடுத்துதா நான் செதறிட்டேன். ஃபோன் தான் கீழே விழுது அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சமாச்சும் எங்கள் வின் பிளாஸ்லாம் எப்படி கட் பண்ணுதுன்னு தெரிலங்க. இங்கே நல்லா கட் பண்ணிச்சுன்னா தான் நாளைக்கு வந்துட்டு அங்கே ஹைவேஸில் போகும்போது நமக்கு ஓரளவு அவுட்புட் கிடைக்கும். ஏன்னா இங்கே ஒரு 70-80 எப்படி கட் பண்ணி கொடுத்து நீங்கள் பார்க்கணும்ல. அதாங்க நேராக அதே ஸ்பாட்டே இப்போ நான் எங்கேருந்து கிளம்பணும்னா அங்கிட்டே போய் நிற்கணும். நின்றுட்டு ஆடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நிக்குது. இதுல லைட் எல்லாம் போடுவாங்க, போடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். இதுல வந்துட்டு நம்ம இந்தியன் பிளாக் கலர்ல சுத்தி ஸ்ட்ரிப் லைட் மாதிரி வச்சிருந்தாங்க. இப்போ அதை எடுத்தாங்க போல. சூப்பரா இருக்கும் நைட் டைம்ல. இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு வாட்டி இங்கிட்ட போற வழியில காமிச்சிருப்பேன். அதை எடுத்து அது என்னாச்சுன்னு தெரியல, ஒர்க் பண்ணல என்னன்னு தெரியல. இப்போ மேலே இருக்க அந்த லைட் மட்டும் போட்டிருக்காங்க. மேலே லைட்டா இந்த கம்பியை ஃபுல்லா சுத்தி சுத்தி ஸ்ட்ரிப் லைட்ல நம்ம பிளாக் கலர்லயே லைட் இருக்கும். சூப்பரா இருக்கும் பார்க்க நைட் டைம்லாம். இப்போ அதை இல்லை போல எடுத்துட்டாங்களா, இல்லை அது ஒர்க்காம போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சுத்துன்னு அந்த ஸ்ட்ரிப்பு சுத்துனது இருக்குது, லைட் இல்லை. ஓகே, கிளம்ப இடத்துக்கே வந்தாச்சுங்க. பஸ் 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 டூரிஸ்ட் புதுசா வீட்டுல இருந்து டூர் போறாங்க போல. சரி காய்ஸ், கொஞ்சம் முன்ன போயிட்டு கொஞ்சம் முன்ன கூட்டி போயிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். என்ன மாதிரி வருதுன்னு தெரியல. ஆடியோ வீடியோ ஓகேவா வரும், வீடியோ பக்காவா இருக்கும் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ கேமரா ஒரு பிரச்சனை கிடையாது, ஆடியோ மட்டும்தான் இப்பொழுது வந்து நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அதையும் இப்போ கரெக்ட் பண்றோம். பண்ணிட்டு இருந்தேன், இங்கதான் நின்றுட்டு இருக்கு. ஓகே காய்ஸ்,
ஆடியோ ஃபோன் எடுக்கும்போது தெரியும். அப்படி எடுத்து இந்த மேலே இழுத்தா ஓகே பக்காவாக தான் இருக்குது. ஓகே guys, இந்த வீடியோ அப்படியே கட் பண்ணிக்கிறேன். டாடா பை, see you.